Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான லொகேஷன் அவுட்டோர்ல சமைக்க போறோங்க. டிஃபரண்டான ரெசிபியும் கூட பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கடாயில தேவையான அளவை விட கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எல்லாமே எண்ணெயிலே தான் குக் பண்ண போகிறோம், தண்ணியை விட போகிறது இல்லைங்க. இதுதான் இந்த சிக்கனோட ஹைலைட்டே. ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் காய்ந்த மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான காம்பினேஷனும் கூட. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே கிச்சனில் விட அவுட்டோரில் சமைக்கிறதுன்றது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி ரெசிபியும் சூப்பராக வந்திருந்தது. பார்க்கும் போதே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் தாங்க சமைச்சிருக்கோம். அடுத்து பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு தோலோட தட்டி அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணுங்க. இதுக்கு எப்போவுமே ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான், மீடியம் விட கம்மியாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் மீடியமாக தான் நீங்கள் வைக்கணும். அது விறகடுப்பில் சமைச்சிருக்கோங்க. இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். யாருக்காவது எலும்பு முறிவு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாமே நல்லெண்ணெயில் நாட்டுக்கோழியை குழம்பு வச்சு தருவாங்கங்க. ரொம்ப நல்லது, அவங்களுக்கு எலும்பு சீக்கிரமாக கூடி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்க நாட்டுக்கோழியை அதில் போட்டு நல்லா கிளறணுங்க. இதில் முக்கியமான விஷயமே அடிக்கடி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். யூஸ்வலாக நம்ம சிக்கனை தண்ணி ஊற்றி தான் வேக வைப்போம். இதில் ஹைலைட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நல்ல நிலையே குக் ஆகுதுங்க. அதுவே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு பீஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். எல்லாமே எண்ணெயிலே குக் ஆகிறதுனால அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் சமைக்கிறதுனால குக்கிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கும். ஆனால் உங்களுக்கு ரெசிபி டேஸ்ட் வந்துடும். சூப்பராக இருக்கும் ரெசிபி உங்களுக்கு. அந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி கிச்சனில் சமைக்காமல் அவுட்டோரில் சமைக்கிறது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட். அப்படின்னா கிட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அவங்களுக்கு. அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க, வெளியிலேயே சாப்பிட்டுட்டாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க.
அவ்வளோதாங்க, நம்ம போட வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இனிமேல் சிக்கன் குக்காகி வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. அடியிலலாம் அந்த எண்ணெய் தெரியுது பாருங்கள். நம்ம போட்ட இந்த அரைச்சி போட்ட விழுதுக்கான தண்ணியெல்லாம் விட்டுருக்கு. அந்த தண்ணியே போதும் உங்களுக்கு சிக்கன் குக் ஆகிறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு அப்பயும் குக் ஆகலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா ட்ரை வெர்ஷனாக தான் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போது தேங்காய், அரை பதம் இருக்கக்கூடிய தேங்காயை நான் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குல்லங்க. அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி சுட சுட அவுட்டோரில் சமைச்சு அது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வாழை இலையில் பரிமாறினீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே தனிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். ரியலி சூப்பர் ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.